Hi guys, welcome to my YouTube channel. So today race day. So காலையில் 3:30க்கெல்லாம் கிளம்பிட்டோம் வீட்டில் இருந்து. அப்புறம் ரேஸ் வென்யூக்கு 4 o'clock ரிப்போர்ட்டிங் டைம். பட் 4:20க்கு எக்ஸாக்டாக ரீச் ஆகிட்டு கொஞ்சம் வார்ம் அப் எல்லாம் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஒரு ஜிசி ஜாக் பண்ணி ஸ்டார்டிங் பேஸ் போயிட்டோம். To do the warm-up for us, platinum sponsor, AstraZeneca, silver sponsor, Amelia, app sponsor, Sundaram Mutual. ஸோ எக்ஸாக்ட்லி 4:30 ரேஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சிது. ஸோ வெரி கிராண்ட் ஸ்டார்ட், நைஸாக இருந்துச்சு. ஸோ நான் ஃப்ரண்ட் லைனில் போயிட்டேன், அதனால் எனக்கு அந்தளவுக்கு கஷ்டமாக இல்லை கொஞ்சம் ஸ்டார்டிங் பிளேஸில். ஸோ ஸ்டார்டிங் கொஞ்சம் கன்சர்வேட்டிவாக தான் ஓடிட்டுருந்தேன். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாருமே ஆல்மோஸ்ட் அதே மாதிரி தான் ஓடிட்டுருக்குறாங்க. ஸோ என்னோடய பிளான் 3 கிலோமீட்டர் கொஞ்சம் செட்டில் போகணும், வார்ம் அப் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு கன்சிஸ்டன்ட் ஸ்பேஸில் போகணும். அதே மாதிரி நெகட்டிவ் ஸ்ப்ளிட் தான் என்னோடய கான்செப்ட் இன்றைக்கி. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் கொஞ்சம் நார்மலாக ஓடிட்டு செகண்ட் ஆஃப் நேர் ஆப்போசிட்டாக கொஞ்சம் ஸ்பீடாக ஓடணுன்னு தான் பிளானு. இப்போ பார்த்திங்கன்னா இப்போ பெசன்ட் நகர் ஏரியா கிட்ட போட்டிகிட்ருக்கோம். இப்போ சீனரி பாருங்களேன் எப்படி இருக்குது, வெரி நைஸ். ஸோ என்ஜாய் பண்ணிகிட்டே ஓடிட்டு இருந்தோம் நானும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஸோ மார்னிங் அதுவும் இந்த மாதிரி ஏரியாவில் நீங்கள் ரன் பண்ணால் தான் அதோட ஃபீல் தெரியும். ஸோ ஒன்லி ரன்னர்ஸ் நோஸ். அப்புறம் பெசன்ட் நகரில் போயிட்டு யூட்டர்ன் போட்டுட்டு ஸோ அகெயின் வந்துட்டு இருந்தோம். இந்த சாந்தம் சர்ச் முன்னால் பார்த்திங்கன்னா 10K யூட்டர்ன் போட்டாங்க. அந்த இடத்துல ரொம்ப க்ரௌடடாக இருந்துச்சு, பீப்புள் நடந்துட்டு இருந்தாங்க, அதனால் ஸ்பீடாக ஓடுறவங்களுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டியாக இருந்துச்சு. ஸோ ஒன் திங், இந்த ஹைட்ரேஷன் வாஸ் ரியலி நைஸ் ஃப்ரம் ட்ரீம் ரன்னர்ஸ் இன் ஆல் தி ஏரியாஸ். அண்ட் ஃபைனலாக முடித்து மெடலையும் வாங்கிட்டு ஸோ ஃபெல்ட் ஹாப்பி. So I completed with 1 hour 50 minutes in total time. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ட்ரைனர்ஸ் கூடலாம் ஒரு ஃபோட்டோ எடுத்தாச்சு. ஸோ அதுக்கப்புறமா ரெக்கவரிக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ ஃபுட்டு ஃபஸ்ட்டு ஐஸ்கிரீம் கலப்பண்ணோம், மேங்கோ ஃப்ளேவர். அதை முடிச்சுட்டு சில ஃபோட்டோஸ் எல்லாம் எடுக்க போயிட்டோம். ஒரு ஃப்ரேம் பண்ணி கொடுத்தாங்க இன்ஸ்டண்ட்டாக ஒரு ஃபோட்டோஸ், அது கலெக்ட் பண்ணியாச்சு. மார்னிங் ஒரு 6:30க்கு பாருங்கள், க்ரௌடை பாருங்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க, எவ்வளோ எனர்ஜெட்டிக்காக இருக்குது க்ரௌடு. ஏரியாவே ஒரு திருவிழா மாதிரி இருந்துச்சு. ரொம்ப ஒரு எனர்ஜெட்டிக்காக ஃபீல் ஆச்சுது முடிஞ்சதுக்கப்புறமா.